ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மினி vlogல ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த 5 ரூபி 10 ரூபி பேக்கெட்லலாம் மூந்தால் வருதுல்ல, அந்த மூந்தால் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது எத்தனை டைம் வீட்டில் ட்ரை பண்ணாலும் சிலருக்குலாம் சுத்தமாக நல்லாவே வராது. பட் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதால நம்மளும் பேக்கிங்கில் இருக்கிறத வாங்கி கொடுத்துடுவோம். இந்த மூந்தால் வந்து பேக்கிங்கில் இருக்க போலவே நாமளும் வீட்டில் ட்ரை பண்ணால் அதுக்கு குட்டியாக மேக்கிங் ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம வீட்டில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பாசிப்பருப்பு ஒரு 12 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை முளை கட்டுற மாதிரி எடுத்து ஒரு துணியில் நல்லா சுற்றி வச்சுருங்க. அந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது பருப்பு வந்து தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கும், ஆனால் நல்ல ஈரப்பதமாகவும் இருக்கும். இந்த கண்டிஷனில் நீங்கள் பருப்பு எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆயில் வந்து அப்சர்வ் ஆகாது, அதே மாதிரி பருப்பும் வந்து ஹார்ட் ஆகாது. மூந்தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்ல சூடாக இருக்கணும், பருப்பு போட்ட உடனே மேலே வரணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம குக் பண்ணணும். ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக டபுள் கிரைண்டட் சால்ட்டும் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.